இருட்டும் வெறுப்பு நிறைஞ்ச உலகத்துல கிருபையும் அன்பும் நிறைஞ்ச தேவன் ஒருவர் இருக்கிறார். எஸ், யூ கேன் லிவ். எஸ், there is hope. இயேசு கிறிஸ்துவின் மூலமா அவர் சிலுவையில செஞ்சு முடிச்ச வேலையின் நிமித்தம் நீங்க ஜெயிக்க முடியும். எஸ், you can enjoy life. உண்மையாவே ஒரு மாபெரும் சந்தோஷம் எல்லாரையும் பார்க்கறது. இன்னைக்கு திரும்பவும் அனைவரோட சேர்ந்து ஆராதிக்கவும் வார்த்தையை தியானிக்கவும் ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த வருஷம் கர்த்தர் நம்ம அனைவருக்கும் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். விஷன் சண்டே உடைய சர்வீஸ்ல நிறைய பேர் நீங்க கலந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்றத நான் நம்புறேன். நிறைய பேர் அதை ரிசீவ் பண்ணியிருக்கிறத நான் உணர்றேன். இந்த வருஷம் தேவன் நம்ம எல்லாருக்கும் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் எரேமியா 17 அதிகாரம் அதுடைய 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்துல இருந்து தேவன் சொல்றாரு, கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். அந்த மனுஷன் தண்ணீர்கள் அண்டையில் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பான். தன்னுடைய வேர்கள் அந்த ஜீவ நதிக்கு உள்ளாக அது ஆழமாக போற ஒரு மரத்தை போலையும், இலைகள் எப்பவுமே பச்சையா இருக்கிற மரத்தை போலவும், பஞ்சகாலம் வந்தாலும் வறட்சியான நிலைமை இருந்தாலும் தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். அப்ப இந்த வருஷம் தேவன் நம்ம எல்லாருக்கும் வச்சிருக்கிறது 2024 is a year of unfailing fruitfulness. Hallelujah. தப்பாமல் கனி கொடுக்கிற வருஷம். எத்தனை பேர் அதை பிலீவ் பண்றீங்க? எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க? உங்களுக்காக எத்தனை பேர் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அதை கமான் கை உயர்த்தி காமிங்க. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வருஷம் நான் தப்பாம கனி கொடுக்க போறேன். ஆமென். கை உயர்த்தி சொல்லுங்க. என் குடும்ப விஷயத்துல, என்னுடைய பொருளாதாரத்துல, என்னுடைய ஊழியத்துல, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் தப்பாம கனி கொடுக்க போறேன். ஆமென். பாருங்க, அந்த வசனத்தை நம்ம படிக்கிறோம். வறட்சியான வருஷத்துலயும் தப்பாமல் கனி கொடுக்கிற மனுஷன். அப்படின்னா சூழ்நிலைகள் வரலாம், கனி கொடுக்கறத தடை செய்யற மாதிரி சூழ்நிலைகள் வரலாம். விருப்பத்துக்கு மாறாக ஒரு சில விஷயங்கள் நடக்க நேரிடலாம். ஏதோ ஒரு திறக்க வேண்டிய வாசல் திறக்காமலோ இல்ல ஏதாவது ஒரு இழப்போ. ஆனா ஒரு விஷயம் மட்டும் கேரண்டி பாருங்க, நீங்க கர்த்தரை நம்பி இருக்கிறதுனால, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறதுனால, நம்முடைய கண்கள் அவரையே சார்ந்து இருக்கிறதுனால, எரேமியா 17:8 நம்முடைய வாழ்க்கையில ஆரம்பிக்க போகுது, நம்மளுடைய வாழ்க்கையில தெரியப்பட போகுது. என்னது அது? கர்த்தர் நமக்காக நன்மைகளை வச்சிருக்கிறார், தப்பாமல் கனி கொடுக்க வைப்பார். ஆமென். நம்ம கனி கொடுக்கிறத யாராலையும் தடை செய்ய முடியாது இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஹல்லேலூயா. என்ன ஒரு அருமையான விஷயம் பாருங்க. எரேமியா 24வது புத்தகம் பைபிள்ல 17 அதிகாரம் 17ஆம் வசனம் நான் சொன்னேன். 17:7 24ஆம் வசனம். இது எல்லாமும் கூட அதுல தான் ஒளிஞ்சிருக்குது. இப்ப ஆவியானவர் முதலாவது இந்த 2 வார்த்தைகளை என்னுடைய உள்ளத்துல பேசினா. டிசம்பர் 30ஆம் தேதி காலையில நான் என்னுடைய ஆபீஸ் ரூம்ல நான் பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த 2 வார்த்தைகளை தேவன் என் உள்ளத்துல பேசினார். அதுக்கப்புறம் அநேக வசனங்கள் மூலமா, நிறைய விஷயங்கள் மூலமா அதை கன்ஃபார்ம் பண்ணாரு. அதனாலதான் நம்ம அனைவருக்காக அதை நான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன். Come on, நான் எக்ஸைட்டடா இருக்கிறேன். So 2024 we are going to bear fruit without fail. So இந்த கனி கொடுக்கிற விஷயம் வரும்போது எரேமியா 17 அதோடைய 7-8ஆம் வசனத்தை படிக்கிறோம். அவன் மனுஷனுடைய புயத்தை நம்பாம அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் பாருங்க. 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கிறோம். இந்த சபிக்கப்பட்ட மனுஷன் வந்து தன்னுடைய புயபலத்தை நம்பி வாழ்றா அப்படின்னு. தன்னுடைய பிரயாசம், தன்னுடைய ஞானம், தன்னுடைய திறமை, தன்னுடைய அனுபவம், தனக்கு இருக்கிற இணைப்புகள், தனக்கு இருக்கிற பொருளாதாரம், அப்படின்னா அந்த மனுஷன் தன்னையே நம்பி வாழ்றதுனால ஒரு சாபத்தின் வாழ்க்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்க போறான். ஆனா ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்து கர்த்தரையே நம்பிக்கையாய் வைத்திருக்கிற மனுஷன். அப்படின்னா நம்மளுடைய இந்த வருஷத்து ஆசீர்வாதங்கள் நம்மளுடைய சொந்த கிரியைகளால இல்ல, எல்லாம் அவருடைய கிருபையால. எல்லாரும் சொல்லுங்க, கிருபையின் கீழே நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். புதிய ஏற்பாட்டு கீழே வாழ்றோம்னா கிருபையின் கீழே அர்த்தம். அதனாலதான் இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தியை நான் கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். இந்த தப்பாம கனி கொடுக்கிற இந்த அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா இன்னைக்கு நம்ம கத்துக்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். இந்த லெசன் நம்ம மறந்துடவே கூடாது. கிருபை பெரியது, கிருபை பெரியது. கிரேஸ் இஸ் கிரேட்டர். எல்லாரும் ஞாபகம் வச்சுங்க, the grace is greater. கிருபை பெரியது. இந்த உலகத்தின் எல்லா ரிசோர்சஸை விட கிருபை பெரியது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்களை விட கிருபை பெரியது. நம்மளுடைய பயபக்தி நிலையை விட கிருபை பெரியது. நம்முடைய பாவங்களை விட கிருபை பெரியது. நம்மளுடைய சுயநீதியை விட கிருபை பெரியது. ஜனங்க நம்மளுக்கு ஒரு வேளை ஏதாவது துரோகங்களை செஞ்சா அதை விட பெரியதுதான் இந்த கிருபை. கிரேஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர்.
God's grace is greater. Chat boxல போடுங்க, grace is greater. Grace is greater. So இன்னைக்கு எப்படி கிருபை பெரியதுன்னு சொல்லி பார்க்க போறோம். பார்த்துட்டு முழு மனதோட இந்த வருஷம் கிருபையின் கீழே வாழ்றதுக்கு தீர்மானம் எடுத்து கிருபையின் கீழே நம்ம வாழ போறோம். ஏற்கனவே மிட் வீக் சர்வீஸ்ல ஒரு புது சீரீஸை நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். அந்த சீரீஸ் பேரு கிருபையின் கீழே வாழ்றது அப்படின்னு சொல்லி. அதனால அந்த சீரீஸை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப கிருபைனா என்னது? தகுதி இல்லாதவனுக்கு தேவன் அளிக்கிற தயவு. சம்பாதிக்காமலே கர்த்தர் ஒருத்தருக்கு நன்மையை செஞ்சா அது பேர் கிருபை. கிருபைன்றது இலவசமான ஒரு பரிசு. வேலை செஞ்சு கிடைச்சா அது கூலி. என்னுடைய பயபக்தி காரியங்களெல்லாம் பார்த்து எனக்கு ஏதாவது ஒரு நன்மை நடந்தா அது என்னுடைய பிரயாசத்துக்கான பலன் தானே. அது இலவசம் ஒண்ணுமே இல்லை. நான் ஜபம் பண்ணேன், நான் பயபக்தியா இருந்தேன், நான் நீதிமானா வாழ்ந்து, நான் கீழ்ப்படிஞ்சு, அப்புறம் எனக்கு கெச்சிச்சுப்பா இந்த நல்லதுன்னா மகிமை எனக்கு வந்துருச்சு. ஏன்னா அத்தனை நான் செஞ்சு முடிச்சேனே. ஆனா கிருபைனா என்ன தெரியுமா? இயேசு எனக்காக மரித்தார், அவர் எனக்காக பாவமானார், அவர் எனக்காக உயிர்த்தெழுந்தார், அவர் என்ன நீதிமானாக்கி இருக்கிறார், அவர் எனக்கு புது இருதயத்தை கொடுத்தார், அவர் என் பாவங்களை மன்னிச்சு அக்கிரமங்களை நிலையாமல் இருப்பார், அவர் சகலத்தை செய்து முடித்தார். அப்ப கிருபைன்னும் போது நான் செஞ்சது மேல என் கண்ணோட்டம் இல்லை, அவர் செஞ்சு முடிச்சிட்டார் என்ற வெளிப்பாட்டு மேல என் வாழ்க்கை சார்ந்திருக்குது. கிருபைன்றது இலவசமான பரிசு. கிருபைன்றது தேவன் பாவம் நிறைஞ்ச மனுஷனை தன்னுடைய குமாரன் மூலமா சந்திக்க இறங்கின அந்த திட்டம். கிருபைன்றது நமக்கு வர வேண்டியதெல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டது, இயேசு கிறிஸ்துக்கு வர வேண்டியதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்றது. இந்த கிருபை தான் புதிய ஏற்பாடு. இதை நான் டிசைட் பண்ணல, தேவன் டிசைட் பண்ணியிருக்கிறார். யோவான் 1:17 நம்ம படிக்கிறோம், நியாயப்பிரமாணம் மோசே மூலமாய் கொடுக்கப்பட்டது. இது எந்த ஏற்பாடு? பழைய ஏற்பாடு. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, கிருபையும் சத்தியமும் இயேசு மூலமாய் உண்டானது, வந்தது. Grace and truth came by Jesus Christ. இது என்னது? By contrast, this is the new covenant. அப்ப புதிய ஏற்பாட்டுக்கு ஆவியானவர் வச்சிருக்கிற பேர் என்னது? கிருபையும் சத்தியமும். இது நம்ம வச்ச பேர் இல்ல, மனுஷனா கண்டுபிடிச்ச பேர் இல்ல. தேவ ஆவியானவர் புதிய ஏற்பாட்டுக்கு கிருபை அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாரு. அதனாலதான் நியூ டெஸ்டமெண்ட்ல கேரிஸ் அப்படின்ற வார்த்தை 156 தடவை மென்ஷன் ஆயிருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் பவுல் அவருடைய எழுத்துக்கள்ல, அவருடைய நிருபங்கள்ல குறைஞ்சது 104 தடவையாவது அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறார். கேரிஸ்னா அன்மெரிட்டட் ஃபேவர் ஆஃப் காட். சம்பாதிக்காத தேவ தயவு, தகுதி இல்லாமலே கிடைக்கிற தேவனுடைய நன்மைகள். நம்மளுடைய பயபக்தியும் நீதியையும் நம்மளுடைய கீழ்ப்படிதலை பார்க்காம கடவுள் நன்மை செய்யறாரு தெரியுமா? அது பேர் கிருபை. அந்த கிருபைக்கான புதிய ஏற்பாட்டு வார்த்தை தான் கேரிஸ். என்னுடைய முதல் மகள் பேரு கேரிஸ். கேரிஸ்னா இலவசமா கிடைக்கிற கர்த்தருடைய தயவு. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, தகுதி இல்லாதவனுக்கு தேவன் அளிக்கும் தயவு. இங்கிலீஷ்ல தி அன்மெரிட்டட் ஃபேவர் ஆஃப் காட். பழைய ஏற்பாட்டுல கிருபைக்காக பயன்படுத்தி இருக்கிற வார்த்தைகள் ஹனான் அப்புறம் ஹெசேத் அப்படின்னு 2 வார்த்தைகள், ஹீப்ரு வார்த்தைகள். ஹனான்னா மேல் நிலையில இருக்கிற ஒருத்தர் குனிஞ்சு தூக்கி விடுறது, அடிப்பட்ட யாரோ ஒருத்தரை. தாழ்வுல இருக்கிற இன்னொருத்தருக்காக குனிஞ்சு இறங்கி அவரை தூக்கி ஒரு மேலான இடத்துக்கு கொண்டு போய் விடுறது, அதானே கிருபை. இன்னொரு வார்த்தை ஹெசேத். ஹெசேத்னா அர்த்தம் கருணை உள்ளத்தோட இன்னொருத்தருக்காக இறங்குறது. டு bow down and be kind. That is what grace is all about. Hallelujah. நம்ம எல்லாரும் எந்த வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? உன்னதத்துல இருந்த தேவன் பாவத்துல தொலைஞ்சு போன நம்ம அனைவரையும் சந்திக்கும்படி மனுஷனாக இறங்கி வந்து பாவம் சாபோன்ற சேற்றில கிடந்த நம்ம எல்லாரையுமே கை நீட்டி தூக்கி அவருடைய கிறிஸ்துவின் செயலின் அந்த கண்மலையின் மேல நிறுத்தி நம்மளை அழகு பார்த்திருக்கிறார். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின்னு சொல்லி நம்மளை புது சிருஷ்டியா மாத்தி இலவசமா நீதியை கொடுத்தார், இலவசமா அங்கீகாரத்தை கொடுத்தார். ஒரு நன்மையை செய்யாம நம்ம எல்லாருமே அவருடைய பிள்ளைகளா மாத்திட்டார். ஹalleluya. என்ன அருமையான விஷயம் இது. come on, இது பேர் கிருபை. ஆமென். இது கிருபை. this is grace. this is illogical. this is not religion. religion இதை ஏத்துக்காது. religious spirit எப்பவுமே கிருபையுடைய ஸ்பிரிட் அட்டாக் பண்ணிட்டே இருக்கும். யார் யார் religious ஸ்பிரிட்டோட இருக்கிறாங்களோ அவங்க கிருபையின் ஸ்பிரிட் அட்டாக் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஆதியாகமத்துல இருந்து நம்ம பார்க்கிறோம், காயின் சொந்த கிரியைகளை மேன்மைப்படுத்தினவன், ஆபேல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை மேன்மைப்படுத்தினவன், சொந்த கிரியைகளை மேன்மைப்படுத்தினவன் ஆபேலை கொலை பண்ணிட்டான். இஸ்மவேல் சொந்த கிரியைகளால பிறந்தவன், சொந்த கிரியைகளை நம்பி வாழ்ந்தவன். ஈசாக்கு தேவ கிருபையினால் பிறந்தவர், வாக்கு தத்தத்தினால பிறந்தவர். இஸ்மவேல் ஈசாக்க பர்சிக்யூட் பண்ணார், துன்பப்படுத்தினார் நம்ம பார்க்கிறோம். ஏசானா வேட்டையாடுற ஒரு வாழ்க்கை முறையில வாழ்ந்தவன். கிரியைகள் கிரியைகள் கிரியைகள். ஆனா யாக்கோபு எனக்கு ஆசீர்வாதம் வேணும், கிருபை வேணும்.
ஏசாதான் யாக்கோபை துன்பப்படுத்தணும்னு நினைக்கிறான். என்ன சொல்ல வரேன் நானு? The religious spirit always goes against the spirit of the gospel. What is the gospel? The grace of God. Come on. சுவிசேஷனாலே கிருபை, அதை தவிர்த்து சுவிசேஷம் வேற எதுவுமே இல்லை. கிருபைனா என்னது? நமக்கு வர வேண்டிய அத்தனை தீமைகளையும் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில ஏற்றுக்கொண்டார். அவருக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை நன்மைகளையும் தேவாதி தேவன் இன்னைக்கு நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறார் இலவசமாக. அது பேர் கிருபை. ஹல்லேலூயா. இலவசமா கிடைக்குது, தகுதி இல்லாத நிலையில் நம்மளுக்கு கிடைக்குது. அதனால தான் இந்த கிருபையை பார்த்து நம்ம ஆச்சரியப்படணும். கிருபைன்றது ஒரு மத ரீதியான ஒரு வார்த்தையா போயிட்டதுனால அந்த கிருபையுடைய சாரத்தை நம்ம இழந்துடக்கூடாது. யாராவது ஒருத்தர் என்ன மாதிரி அப்பப்போ வந்து சொல்லணுமா இருக்குது பாரு, கிருபை, கிருபைனா என்னது? அற்புதமான கர்த்தருடைய அன்பு நான் சொல்லணுமா இருக்குது பாருங்க இந்த நேரத்துல. ஹல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு வந்திருக்கிறேன் நானு, உங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறேன். கிருபை பெரியது, கிருபை மேலானது. கிரேஸ் இஸ் கிரேட்டர், கிரேஸ் இஸ் அமேசிங். அந்த கிருபையின் கீழே வாழும்போது தான் நம்ம தப்பாம கனி கொடுக்குறவங்களா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம இருக்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப கிருபைன்றது வேற ரட்சிப்புக்காக மட்டும் இல்லை. நான் ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் என்னன்னா, கிருபைனா என்னது? அது அதனால தான் ரட்சிக்கப்பட்டோம் நம்ம. கிருபைனா உனக்கு என்ன தெரியுமா? ஆமா தெரியும், கிருபையினால் ரட்சிக்கப்பட்டேன். அப்ப வாழ்றது எதுனால? கிரியைகள்னாலயா? வாழ்றது நம்ம சொந்த பக்தினாலயா? ஏன்னா ஒரு சில விசுவாசிகள் அப்படி திருப்பிட்டாங்க. ஆனா நம்ம கத்துக்கிறோம், கிருபைன்றது ரட்சிக்கப்பட்டது, அந்த ரட்சிக்கப்படுறதுக்காக மட்டும் இல்ல, ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையை ஒவ்வொரு நாள் வாழ்றதும் கிருபையால தான். See, grace is not just the rescue boat. Grace is also the ship that we travel through. Come on. That we travel in to reach our destination. Grace is the ship that we live in. Come on. Chat boxல போடுங்க. Grace is how I live in. போடுங்க பார்க்கலாம். Grace is not just how I got saved, but grace is how I live. கிருபைன்றது தான் என்னுடைய வாழ்க்கை. அதுதான் என்னுடைய வாழ்க்கை. இந்த கிருபை அற்புதமானது. நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு சின்ன மியூசிக் டீம் மாதிரி இருந்தோம் பாருங்க நாங்க. அப்போ எங்க டீம்ல இருந்த ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு அருமையான ஒரு ஸ்டூடெண்ட், அவங்க என்னை பார்த்து சொல்லுவாங்க, அமேசிங் கிரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் அந்த பாடல் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அமேசிங் கிரேஸ். அருமையான போதகர் ஜான் நியூட்டன் அவர் எழுதின அந்த கிறிஸ்டியன் ஹிம், ரொம்ப ஃபேமஸான கிறிஸ்டியன் ஹிம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆஃப் தி அமேசிங் கிரேஸ் ஆஃப் காட். ஸோ அமேசிங் கிரேஸ் அவங்க என்ன பார்த்து கூப்பிடுவாங்க. அப்போ நான் ரியலைஸ் பண்றேன், இவ்வளோ நாள் நான் வெறும் கிரேஸ் பண்ண நினைச்சுன்னு அவங்க சொல்லும் போது ரியலைஸ் பண்றேன், அமேசிங் கிரேஸ் பண்ண உடனே அப்ப நான் என் வாழ்க்கையில கர்த்தர் காமிச்ச கிருபை ஞாபகப்படுத்தி எனக்கு சொல்றேன் நான், ஆமாப்பா இது அமேசிங் கிரேஸ். பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லுங்க, வெறும் கிரேஸ் இல்ல, அமேசிங் கிரேஸ். ஏன்னா நம்மளுக்கு தெரிய வருது, அடட எந்த மாதிரி இருந்தேன், கர்த்தர் என்ன ஆசீர்வச்சு நேசிட்டு இருக்கிறாரு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க இது அமேசிங் கிரேஸ் சொல்லி? பாருங்க, ஏதோ ஒரு நபர் இப்படி நடக்க கூடாதுன்னு வச்சுங்களேன். ஆனா ஏதோ ஒரு நபர் உங்களுடைய சொந்த பிள்ளைய கொலை பண்ணிட்டா, அவனுக்கு ஒரு தண்டனை கிடைக்கணும்னு சொல்லி அவனை தேடி கண்டுபிடிச்சு அவனுக்கு திருப்பி செஞ்சா அது பழி வாங்குதல், வெஞ்சன்ஸ். அவனுக்கு நியாயம் தர்மத்து ரீதியாக அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்கணுமோ கிடைக்கட்டும் அப்படின்னு கோர்ட்ல உட்கார்ந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா அது ஜஸ்டிஸ். ஓகே, நல்லா கவனிங்க. சரி அவனை மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொன்னா அது மர்சி, அது இரக்கம். கரெக்டா? ஆனா உங்க குழந்தைய கொலை பண்ண ஒருத்தனை கூப்பிட்டு, நான் உன்னை மன்னிக்கிறது மட்டும் இல்ல, உன்னை என் பிள்ளையாவே நான் தத்தெடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் என் பிள்ளைய நீ கொலை பண்ணிய அந்த பிள்ளைக்கு வர வேண்டிய அத்தனை சொத்துக்கும் உன்னதான் நான் வாரிசாக ஏற்படுத்துறேன், நீ தான் என் குமாரன் அப்படின்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. நம்மளால இப்ப இமேஜின் பண்ண முடியல. அதுதான் கிருபை, அதுதான் நடந்துச்சு. தேவன் அவருடைய ஒரே குமாரன் இந்த பூலோகத்துக்கு அனுப்பி வச்சார். ஆனா மனுஷன் பாவத்தினால தொலைஞ்சு போய் கொலை நிறைஞ்ச ஒரு மனுஷன் தேவகுமாரனை கொலை செஞ்சு போட்டுட்டாங்க. ஆனா தேவகுமாரன் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சதே எதுக்கா தெரியுமா? கொலைகாரங்களும் பாவிகளா இருக்கிற நம்ம எல்லாருமே வெறும் இரக்கத்தை பெற்று நரகத்துல தப்பிக்கிறதுக்காக மட்டும் இல்ல, தேவனுடைய வீட்டுக்குள்ள பிரவேசிச்சு தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து அவருடைய சகல ஐஸ்வர்யங்களையும் அவருடைய சுதந்திரத்துக்கெல்லாம் நம்ம சுதந்திரவாளிகளா மாறணுன்றதுக்காக. இப்ப எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க கிருபை அற்புதமானது, அதிசயமானதுன்னு சொல்லி? கிரேஸ் இஸ் ட்ரூலி அமேசிங். இந்த கிருபை ரொம்ப பெரியது. சங்கீதக்காரன் சொல்றாரு, சங்கீதம் 63:3 வசனத்துல சொல்றாரு, ஜீவனை பார்க்கிலும் கிருபை மேலானதுன்னு சொல்றாரு. இந்த வாழ்க்கையில கொடியமானது மரணம், உண்மையாவே நல்லா இருக்கிறது ஜீவன், ஜீவனை விட மேலானது கிருபைன்றாரு. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் டிரான்ஸ்லேட் பண்றவங்க கிருபைக்காக ஒரு வார்த்தையுடைய நிறைவை அவங்களால கண்டுபிடிக்க முடியல.
அவங்களால டிரான்ஸ்லேட் பண்ண முடியல. கேரிஸ் என்ற வார்த்தை நியூ டெஸ்டமெண்ட்ல, ஹெசத் அப்படின்ற வார்த்தை, முக்கியமா பழைய ஏற்பாட்டுல ஹனான் என்ற வார்த்தைக்கு ஈக்குவலான ஒரு வார்த்தை அவங்களால கொண்டு வர முடியல. அதனால என்ன பண்ணிட்டாங்க, இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் டிரான்ஸ்லேட்டர்ஸ் 2 வார்த்தையை சேர்த்து ஒரு வார்த்தையை கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு தெரியும் நான் எந்த வார்த்தைகளை பத்தி பேசுறேன்னு. லவ்விங் கைண்ட்னஸ். Loving is a different word, kindness is a different word. But when translators saw the depth of the grace of God, they said, we have to bring 2 words together and say, this is the grace of God. எங்கெல்லாம் ஹெசத் ஹனான் வருதோ அங்கெல்லாம் லவ்விங் கைண்ட்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதனால தான் நம்ம கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் படிக்கிறவங்கலாம் நம்ம தெரியும் இல்லையா, இந்த பாடல் நமக்கு தெரியும். Thy loving kindness is better than life. ஏன் thy loving kindness ன்னு சொன்னாங்க? ஜீவனை பார்க்கிலும் கிருபை மேலானதுன்னு தமிழ்ல வருது. ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல லவ்விங் கைண்ட்னஸ். ஏன் அவங்க பார்த்து சொல்றாங்க, அப்பா இது அன்பு, பயங்கரமான அன்பு, கருணை நிறைஞ்ச ஒரு அன்பு, ஆழமான அன்பு. அதனால ஒரு வார்த்தையில கிருபை எங்களால வர்ணிக்க முடியல, 2 வார்த்தையை எடுத்து நாங்க வர்ணிச்சு விட்டுறோம் அப்படின்னு சொல்லி. இதோட பயங்கரமான விஷயம் என்னன்னா, புதிய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகள் மேல வரும்போது கிருபையை எப்படி பாடுறது, தேவன் என் மேல கிருபையா இருக்கிறது எப்படி நான் வர்ணிக்கிறதுன்னு சொல்லி கவலைப்பட்டு இருந்த ஒரு நிலையை பார்த்து ஆவியானவரே ஒரு புது மொழியை கொடுக்கிறாரு. அவர் சொல்றாரு, உன் இங்கிலீஷ், கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி, டச் எந்த வித பாஷையா இருந்தாலும் ஒட்டுமொத்த மொழிகளை எல்லாம் வச்சா கூட கர்த்தருடைய கிருபையை வர்ணிக்க முடியாது. அதனால பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிற ஆவியானவர் நானு உனக்கு ஒரு ஆவிக்குரிய பாஷையை கொடுக்குறேன்னு சொல்லி அந்நிய பாஷையை தர்றாரு. ஒவ்வொரு தடவை அந்நிய பாஷையில துதிக்கும் போது என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் தெரியுமா, தேவனுடைய அற்புத அதிசயங்களும் அவருடைய கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்திட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. உண்மைதானே? அவருடைய கிருபை எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு பெரியதுன்னா அதை வர்ணிக்கிறதுக்கு நமக்கு நம்மளுடைய பாஷையில வார்த்தைகள் இல்ல. சாட் பாக்ஸ்ல போடுங்க, அமேசிங் கிரேஸ் போடுங்க, ஆச்சரியமான கிருபை. ஹல்லேலூயா. சோ கிருபை பெரியது. எந்தெந்த விஷயத்துல இருந்து பெரியது? முதல் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் பாருங்க, கிருபை நம்ம நினைச்சு பார்க்கிறத விட கிருபை பெரியது. எழுதிங்க பார்க்கலாம். Grace is greater than your idea of grace or our idea of grace. God's grace is greater than our idea of grace. கிருபை நம்ம பேசிட்டு இருக்கிறோம், தகுதி இல்லாத நமக்கு தேவன் நன்மை செஞ்சாரு. ஆனா எவ்வளவு அதிகமா செஞ்சார் ஆண்டவரே இந்த வசனத்துல சொல்றாரு பாருங்க. எல்லாருமே ஐசியா 55 எடுத்துக்கலாம், verses 8 and 9. Isaiah 55 verses 8 and 9. தேவன் சொல்றாரு, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. இப்போ இதை பார்த்த உடனே நம்ம என்ன சொல்றோம், நம்ம அப்ப என் வழி வேற அவருடைய வழி வேற அப்படின்னா நம்ம நினைக்கிறதோட ஒரு நினைக்கிறாரு, அதனால இது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சில டைம் நான் யோசிச்சிடணுமா, அவர் நினைக்கிறது வேற லெவல்ல யோசிப்பாரு. கான்டெக்ஸ்ட பார்க்கலாமா, என்ன கான்டெக்ஸ்ட்? இப்ப இந்த வசனம் ரொம்ப ஃபேமஸ் தானே. நம்ம நினைவுகளை விட அவருடைய நினைவு பெருசு, நம்ம வழிகளை விட அவருடைய வழிகள் உயர்ந்த வழிகள் நம்ம பார்க்கிறோம். எதை பத்தி பேசுறாரு இவரு? வாங்க 7ஆம் வசனத்துக்கு வாங்க. நம்ம படிச்சது 8ஆம் வசனம், 7ஆம் வசனம் பாருங்க. என்ன அருமையான விஷயம் பாருங்க. 6ஆம் வசனத்தை படிக்கிறேன். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவரை தேடி வாங்க. என்ன பண்ணுவாரா கூப்பிட்டா? பாருங்க 7ஆம் வசனத்துல, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பி வர கடவன். அப்படி வந்தா என்ன நடக்கும்? அவர் அவன் மேல் மனதுருகுவார். என்ன அருமையான தேவன் பாருங்க. அவன் வந்தா அதுக்கு தக்க தண்டனை வாங்கி அவன் திருந்தி வாழணும் அப்படின்னு சொல்லுவார்னு நம்ம படிச்சோம்னு நினைக்கிறோம். ஆனா அவர் சொல்றாரு, என்கிட்ட வரட்டும், துன்மார்க்கன் வரட்டும், ஆனா அவர் அவன் மேல் மனதுருகுவார், நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். அண்டர்லைன் பண்ணிக்க உங்க பைபிள்ல, he is plenteous in mercy. தயை பெருத்திருக்கிறார்னு அர்த்தம். அவ்வளோ தயவானவர். எல்லாரும் சொல்லுங்க, அவ்வளோ தயவானவர். இப்ப அந்த வசனத்தை படிங்க, உங்களுக்கு தெரியும் பாருங்க அர்த்தம் சொல்லி. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல அப்படின்னு அர்த்தம். நான் எவ்வளவு மனதுருக்க உடையவன் நீ நினைக்கிற, நான் எவ்வளவு தயவுள்ளவர் நீ நினைக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, என் நினைவுகள் உன் நினைவுகள் இல்ல அப்படின்னு அர்த்தம். உனக்கு என்ன தெரியும் என் தயவை பத்தி ஆண்டவர் கேட்கிறார். உனக்கு என்ன தெரியும் என்னுடைய மன்னிக்கிற குணத்தை பத்தி? உனக்கு என்ன தெரியும் நான் எவ்வளவு தயவில் பெருத்திருக்கிறேன்னு சொல்லி? அவர் சொல்றாரு, நீ நினைக்கிற பாரு என்ன கிருபையானவர்னு, அதை விட நான் கிருபையானவர்.
நீ நினைச்சு பாக்குற பாரு, நான் உன்னை மன்னிக்குவேன், அதை விட உன்னை அதிகமா மன்னிக்குவேன். உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க நினைச்சு பாக்குறத விட அவர் உங்களை அதிகமா மன்னிப்பாருன்னு சொல்லுங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்க நினைச்சு பார்க்கிறத விட அவர் உங்க மேல அதிகமா கிருபையா இருப்பார். ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க எல்லாருமே, ஆண்டவரே நான் நினைச்சு பார்க்கிறத விட அதிகமா நீங்க கிருபை தருவீங்க, நான் யோசிச்சு பார்க்கிறத விட அதிகமா என் மேல தயவா இருப்பீங்க. சத்தமா சொல்லுங்க, கிருபை பெரியது. Grace is greater than our idea or our understanding of grace. அதனால தான் கிருபையின் ஆழத்தை யாராலும் முழுசா புரிஞ்சுக்கவே முடியாது பாரு, அவ்வளோ கிருபை அவருடையது. அப்போஸ்தலர் 1:8 ஒரு சின்ன ஒரு திருஷ்டியை பார்க்கிறோமே, சின்ன ஒரு கிளிம்ஸை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொல்றார், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும், முதல் எருசலேம், இரண்டாவது யூதேயாவிலும், மூணாவது சமாரியாவிலும், நாலாவது உலகத்தின் முடிவு பரியந்தம் நீங்க சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண போறீங்க, எனக்காக சாட்சிகளா இருப்பீர்கள் அப்படின்றார். இப்ப நம்மளா இருந்தா எருசலேம் சொல்லியிருப்போம் நினைக்கிறீங்க? ஏன்னா இயேசு ரிஜெக்ட் ஆனது எருசலேம்ல, அவரை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தது எருசலேம் ஜனங்க தான் பெரும்பான்மையாக. இப்ப நார்த்ல தான் அவருடைய மினிஸ்ட்ரி இருந்துச்சு. கலிலேயா, கப்பர்நோம், இப்ப கலிலேயாக்குள்ளதான் கப்பர்நோம், நைன், அப்புறம் இந்த மாதிரி பட்டணங்கள் எல்லாமே நாசரத், கோராசின், இதுங்கெல்லாம் அங்க இருக்கிற பட்டணங்கள் தான். சோ நார்த்ல வந்து அவரை நிறைய ஜனங்க ஏத்துக்கிட்டாங்க. ஆனா சவுத்ல இருக்கிறாங்க தெரியுமா, இந்த எருசலேம் ஜனங்க தான் அநேகமா அவருக்கு எகெயின்ஸ்டா வந்து அவரை சிலுவையில அடிங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பிலாத்துக்கிட்ட. நம்மளா இருந்தா எருசலேமை ஃபர்ஸ்ட் சொல்லி இருக்க மாட்டோம். ஆனா எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், கிருபை பெரியது. இயேசு சொல்றாரு, முதலாவது உங்களுக்கு ஆவியானவர் வந்த உடனே எருசலேம்ல பிரசங்கம் பண்ணுங்க, அப்புறம் யூதேயா முழுவதும். யூதேயானா என்னது? இதுதான் சதர்ன் ரீஜன். See, this is the southern region. இதுதான் கிழக்கு இருக்கிற பகுதி, கம்ப்ளீட்டா ஜெருசலேம், அந்த சரௌண்டிங் இருக்கிற சிட்டிஸ் எல்லாமே தான் ஜூடேயா. யூதேயா முழுவதும் நீங்க சொல்லுங்கன்றார். அப்புறம் சொல்ற சமாரியான்றார். சமாரியா வந்து இஸ்ரவேல் ஜனத்துக்கு பிடிக்காத ஜனங்க, ஒதுக்கப்பட்ட ஒரு ஜனங்க, அவங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆகாது. ஒரு நாள் ஜீசஸ் சமாரியா வழியா எருசலேம் போகணுமா இருந்துச்சு. ஆனா அவங்க வழி விடுறதே இல்ல. ஏன்னா எருசலேம் போறாரா, எங்களை பார்க்க வரத்தா வரட்டும், இல்ல எங்களை பார்க்க வரல, போட்டு வேற எங்கன்னா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. உண்மையாவே இந்த மாதிரி பட்டணங்களுக்கு பிரசங்கம் பண்ண அனுப்புறாரு. நம்மளா தான் என்ன சொல்லி இருப்போம், யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேம் தவிர வேற எங்கேயாவது போங்க அப்படின்னு இருப்போம். இல்லாண்ட எருசலேம் ரொம்ப நல்லா இருக்குது, அவன் டாய் என்ன மாதிரி கஷ்டப்பட்ட நானு, எருசலேம் போன்னு சொல்றியா நீ? எருசலேம் ஜனங்க தானே என்ன தொலை கொடுத்தவங்க, அவங்கள்ட்ட போகாதீங்கடா அப்படின்னு சொல்லி இருந்திருப்போம். நம்மளா இருந்தா சொல்லியிருப்போம், இந்த சமாரியா பக்கம் போவே கூடாது. இல்லாண்ட சமாரியா ஒரு நல்ல இடம் ஆண்டு சொல்ல, சமாரியான்னு பேசாத, நீ சுமாரியா ஏன் போறாங்க, என்ன ஒதுக்கிட்டாங்கப்பா அந்த ஜனங்க. இல்ல யூதேயா முழுவதும், அந்த முழுவதும் போறதே வாண்டா, நீ போ வேற எங்கன்னா போ, இந்தியாவுக்கு போ அப்படின்னு போ. ஆனா நீ வந்து அந்த யூதேயா பகுதிக்கு மட்டும் போவாதன்னு சொல்லியிருப்போம் நம்மளா இருந்தா. ஆனா ஜீசஸ் பாருங்க, எங்க அதிகமா ஒதுக்கப்பட்டு துன்பப்பட்டாரோ, எந்த ஜனங்க பெரிய குற்றவாளிகளோ சிலுவையின் அந்த அறைதல் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தான் முதல்ல அனுப்புறார், அங்க போய் பிரசங்கம் பண்ணுங்க. எழுப்புதல் ஆரம்பிச்சதே எருசலேம்ல இருந்து தான். பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஹல்லேலூயா. எந்த பிரீஸ்டுங்க ஜீசஸ்க்கு எகெயின்ஸ்டா நின்னு சாட்சி கொடுத்து அவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்களோ, வசனத்துல படிக்கிறோம், பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் பெற்ற உடனே ஸ்தேவான் அப்படின்ற ஒரு வாலிப பிள்ளை அந்த பிரீஸ்டுங்களுக்கே ஊழியம் பண்றதுக்காக ஆவியானவர் எழுப்புறார். அது பேர் என்னது? கிருபை. பவுல் தன்னுடைய கடைசி நாட்கள்ல அவர் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நான் ரோம் பகுதிக்கு போகணும், நான் சீசர் முன்னாடி நிக்கணும், நான் ராயனுக்கு முன்பாக நின்று நான் சாட்சிய சொல்லணும். யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு? ரோமன்ஸ் யாரு? அவங்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் பார்ட்னர்ஷிப்ல தான் இஸ்ரவேல சிலுவையில இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அரைஞ்சாங்க. அப்போ அந்த ஜனங்க கிட்ட தான் பவுல் போக வேண்டாம்னு சொல்லி நினைச்சிருந்திருக்கணும். ஜீசஸ சிலுவையில அடிச்ச கும்பலே இந்த ரோமர்கள் தான்ப்பா, அவங்களுக்கு மட்டும் போக வேண்டாம், ரோமன்ஸ்க்கு மட்டும் நான் லெட்டர் எழுத மாட்டேன், நான் கொரிந்தியன்ஸ், கலேத்தியன்ஸ், பிலிப்பியன்ஸ், தெசலோனியன்ஸ் வரைக்கும் தான் நான் எழுதுவேன், நான் ரோமன்ஸ் எழுத மாட்டீங்களா பவுல்? ரோமன்ஸ் நரகத்துக்கு போவார்களாக அப்படின்னு சொல்லி இருந்திருக்கணும். ஏன்? அவங்க தான் இயேசு சிலுவையில அடிச்சாங்க. ஆனா பவுல் சொல்றாரு, என் வாழ்க்கையின் முடிவுல நான் அங்கதான் போய் பிரசங்கம் பண்ணோம். நீங்க கர்த்தர் என்ன சொல்லிட்டு இருக்கிறார் நம்ம எல்லாருக்குமே? கிருபை பெரியது. வேதத்துல பாருங்க, சபையுடைய சரித்திரம் முடிஞ்ச உடனே இம்மீடியட்டா முதல் ரோமன்ஸ்க்கு எழுதின லெட்டரை தான் ஆண்டவர் நம்மளுக்கு முன்னாடி கொண்டு வர்றாரு. எல்லாம் சொல்லுங்க, கிருபை பெரியது. எதை விட பெரியது? நம்ம நினைச்சு பாக்குறதோட பெருசு. ரெண்டாவதா எழுதிங்க பார்க்கலாம்,
நம்மளுடைய தவறுகளை விட கிருபை பெருசு. நம்மளுடைய தவறுகளை விட கிருபை பெருசு. இன்னைக்கு இந்த டீச்சிங்கை கவனிச்சுட்டு இருக்கிற நீங்க, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க ஒட்டுமொத்த தவறுகளும் அவருடைய கிருபை விழுங்க முடியாது. ஆனா உங்களுடைய ஒட்டுமொத்த தவறுகளையும் கர்த்தருடைய கிருபை விளங்கிட முடியும். கர்த்தருடைய கிருபை மேற்கொள்ள முடியும். கர்த்தருடைய கிருபை ஜெயிச்சு உங்களை பரிசுத்தமா வாழ வைக்க முடியும். Your mistakes are not greater than the grace of God. பாருங்க, ரோமர் 5 அதிகாரம் 20 வசனம். Romans 5:20. நான் அப்பப்போ சொல்வேன், for every 420 there is a Romans 5:20. ஏன்னா இந்தியாவில் இந்த ஏமாத்துற கேஸ், ஃப்ராடுத்தனம் பண்றதுக்கெல்லாம் 420 சொல்லுவாங்க. பட் ஃபார் எவ்ரி 420 there is a Romans 5:20. பாருங்க, மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் நியாய தீர்ப்பு பெருகிச்சுன்னு போடல, கர்த்தருடைய கோபம் பெருகிச்சுன்னு போடல. அதான் நியாயப்படி வந்திருக்கணும். ஆனா பாருங்க, பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. இந்த அதிகமாய் பெருகிற்றுன்ற வார்த்தை ஹூப்பர் பெருசியோ. ஒரு சில பேர் சொல்ல தெரியுமா, ஓ யூ preach the hyper grace of God. Grace is hyper. We don't preach the hyper grace of God. We preach the grace of God which is hyper. ஏன்னா ஹூப்பர்ல இருந்து வர்ற வார்த்தை தான் ஹைப்பர். ரோமன்ஸ் 5:20 கிருபை அதிகமாய் பெருகிற்றுன்ற கிரீக் வார்த்தை ஹூப்பர் பெருசியோ. பாவம் பெருகிற இடத்தில் கிருபை ஓவரா பெருகுதுன்றது கிருபையுடைய தன்மை. அப்போ சில டைம் ஜனங்கள் நம்மளை குற்றப்படுத்துறதுக்கு வரலாம், நீங்க ரொம்ப ஓவரா கிருபை பத்தி பிரசங்கம் பண்றீங்கன்னு. நான் சொல்றேன், ராங், தப்பா பேசிட்டு இருக்கிறீங்க. நான் கிருபைய ஓவரா பிரசங்கம் பண்றவே இல்ல, ஓவரா ஃப்ளோ ஆயிட்டு இருக்கிற கிருபைய நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். நல்லா கவனிங்க, கிருபைய ஓவரா பிரசங்கம் பண்ணலன்னா தான் தப்பு, பண்ணா தப்பு இல்ல. நல்லா கவனிங்க, பால் சப்ளை பண்றவங்க கிட்ட போயிட்டு ஏன் பால் ரொம்ப வெள்ளையாகுது நீங்க கேட்க கூடாது. பாலுடைய வெளுப்பு கம்மியானதா நீங்க கேட்கணும். பால் ஏன் வெள்ளையா இருக்குது, அதோடைய தன்மை. கவனிங்க, கிருபையா ஓவரா இருக்குது, அதுதான் கிருபையுடைய தன்மை. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, கிருபனாலே அது ஓவர்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் கிருபையின் கீழே இருக்கிறவங்க ஓவரா கர்த்தரை நேசிப்பாங்க, ஓவரா ஆராதிப்பாங்க, குதிப்பாங்க, கை தட்டுவாங்க, ஓவரா கர்த்தர் மேல வாஞ்சையா இருப்பாங்க, ஓவரா கொடுக்கிறவங்களா இருப்பாங்க. வேற மதத்தின் ஜனங்க இல்ல கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிற ஜனங்களே சில டைம் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, ரொம்ப ஓவரா பண்றாங்க அப்படின்னு. நம்ம சொல்றோம், நான் எங்க ஓவரா பண்ணேன், நான் ஸ்டார்ட் பண்ணல, அவர் ஸ்டார்ட் பண்ணாரு. நான் பாவத்துல தொலைஞ்சிருந்த போது இறங்கி வந்து ஓவரா நேசிச்சு, ஓவரா அடி வாங்கி, ஓவரா ரத்தம் சிந்தி, ஓவரா கிருபையை கொடுத்து இன்னைக்கு ஓவரா என்ன நேசிக்கிறாரு. நான் ஒண்ணும் ஓவரா பண்ணல, அவர் தான் ஓவரா பண்ணுகிறார். அதுதான் கிருபையுடைய தன்மை. Grace is hyper. We don't preach the hyper grace of God. No, don't get us wrong. We preach the grace of God. The essence of the true grace of God is super perusio. It is always greater than any sin in the world, any mistake in the world. எந்த பாவமோ தவறோ அவருடைய கிருபை விட பெருசு இல்லை. தேவனையே காட்டி கொடுக்குற மனுஷன் எவ்வளவு கேவலமான மனுஷன் நம்மளுக்கு என்ன வரும். ஆனாலும் யூதாசு கெத்செமனே தோட்டத்துக்குள்ள வந்து ஜீசஸை ஒரு முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்குறான் பாருங்க. காட்டி கொடுக்கும் போது கூட முத்தத்தை ஆண்டவர் வாங்கிக்கிறாரு. அதுதான் நம்மளுக்கு தெரிய வருது. முத்தத்தை வாங்கிட்டு சிநேகிதனேன்னு கேட்கிறாரு. என்ன நண்பா, என்னத்துக்கு வந்துக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. நம்மளா தான் வேற மாதிரி பண்ணியிருப்போமே. முத்தம் கொடுக்க வந்தா பலார்னு மூஞ்சில் வச்சிருப்போம். யாருக்கு முத்தம் கொடுக்க வருகிற ராஸ்கேல், பல்வேல்காதவனே, துரோகம் பண்றவனே, காட்டி கொடுக்கறதுக்கு வர, முத்தம் கொடுக்க வர, படா செயல்படா, நானே வந்து மாட்டிக்கிறேன்ப்பா, நான் தான்ப்பா நசரேயனாகிய இயேசு, இந்த மாதிரி துரோகிங்களை கூட கூட்டின்னு வந்துக்கிறீங்களே, அப்படிலாம் கூட்டின்னு வராதீங்கன்னு சொல்லாம முத்தத்தை வாங்கிட்டு சொல்றாரு, நண்பா என்னத்துக்கு வந்திருக்கிற. எல்லாரும் சொல்லுங்க, கிருபை பாவத்தை விட பெரியது. ஹல்லேலூயா, பாவத்தை விட பெரியது. அந்த அரெஸ்டிங் சீன்ல பாருங்கன்னா நடக்குதுன்னு, ஜீசஸ் அரெஸ்ட் பண்றதுக்கு ஒரு கும்பல் வந்துருக்கு. சடார்னு பேதுரு 2 கத்தியை எடுத்து, அங்க ஹை பிரீஸ்டுடைய வேலைக்காரர் ஒருத்தர் வந்திருக்கிறார். அவரே வந்தார் நம்மளுக்கு தெரியல அன்னைக்கு சோல்ஜருங்களோட. ஆனா அதிக பிரசங்க தனம் பண்ணா அந்த மாதிரி ஆகுமா இல்லையா, அவரை கூட வந்துக்கிறார், நானும் அரெஸ்ட் பண்றது பார்க்க வரேன் அப்படின்னு. பேதுரு வந்து அப்படியே பட்டுன்னு காதை வெட்டி போட்டுருவாரா. அவர் பேர் வந்து மால்குஸ். ஓகே, அந்த மாதிரி பேர் வச்சா காது மட்டுமா வெட்டணும், நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா காதை வெட்டி காது கீழே கிடக்குது பார். யோசிச்சு பாருங்க, ஜீசஸ் அரெஸ்ட் பண்ண வந்தவன் காது வெட்டப்பட்டிருக்குது. நம்மளாம் தான் என்ன பண்ணி இருந்திருப்போம், நம்ம ஆமேன் அப்படி இருந்திருப்போம். ஏன் வேணும்டா, அவனுக்கு என்ன வேணும், என் ரட்சகரை அரெஸ்ட் பண்ண வந்துக்கிற, உனக்காக நன்மை செஞ்ச வந்தவரை நீ நடராத்திரில டிஸ்டர்ப் பண்ணி அரெஸ்ட் பண்ண வருவியா. பேதுரு இன்னொரு காதையை வெட்டுங்கன்னு நம்ம சொல்லி இருப்போம். ஆனா ஜீசஸ் பாருங்க, பாவம் பெருகிற இடத்தில் கிருபை அதிகமா பெருகிறது அவர் எடுத்து காமிக்கிறார். அந்த விழுந்து கீழே கிடக்கிற காதை எடுத்து
அந்த மால்கஸுக்கு திரும்பவும் காதை ஒட்ட வச்சு அற்புத விதமான ஒரு இணைப்பை ஏற்படுத்தி அந்த அவன் சுகத்தை அவனுக்கு கொடுத்து அனுப்புறாரு. பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெரியது. ஹalleluya. நம்மளா இருந்தா நம்மளுக்கு என்னென்ன தோணுது பாருங்க இந்த இடத்துல. பேதுரு காதை வெட்ட உடனே என்ன பண்ணிருக்கலாம் ஜீசஸ்? அப்படியே மண்ணில் மறைச்சிட்டுக்கலாம். வெரி குட் பீட்டர், வெரி குட் பீட்டர், கமான் பீட்டர், கமான். சாரி பை, இப்படி வெட்டிட்டா தெரியலப்பா, நான் அரெஸ்ட் பண்ணுங்க, பரவாயில்ல, ஏதோ வந்துட்டேன், நம்ம போயிட்டு போய் சைலண்டா. ஆனா ஜீசஸ் அப்படி இல்லை. பாவம் பெருகின இடத்தில் அவருடைய கிருபையை அதிகமாக பெருக்குகிறார், அதிகமாக அவர் கொடுக்கிறார். நம்ம படிச்சோம் இல்லையா, ஏசாயா 55 அதிகாரத்துல அவர் தயவில் பெருத்தவர். Hallelujah. He is too much when it comes to grace. Too much when it comes to grace. அதனால தான் சிலுவையில் அவருடைய கைகளில் ஆணி அடிக்கும் போதுன்னு சொல்றார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவங்க செய்கிறது என்னன்னே தெரியாமல் செய்கிறாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஒரு வார்த்தை பேச மாட்டோம் பாரு. அந்த நேரத்தில் பிதாவே பார்த்துங்க, இவங்களெல்லாம் சும்மா விடாதீங்காண்டவரே, என் கையில் தான் ஆணி வச்சாங்க, நெத்தியில் அடிங்காண்டவரே, இவங்களுக்கு நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் ஜீசஸ் பார் கைகளை உயர்த்தி மனசை திறந்து அவங்களெல்லாம் மன்னிக்கிறார். கிருபை பெரியது. ஹalleluya. கிருபை பெரியது. நம்ம என்ன செஞ்சோம்? விசுவாசம், அவ்வளவுதான். Grace is greater than all our sins and mistakes put together. எத்தனை பேர் அந்த கிருபை உணர்ந்திருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில? come on, chat boxல போடுங்க, grace is greater than my mistakes அப்படின்னு சொல்லி போடுங்க. Grace is greater than my mistakes. என் தவறுகளை விட ஆண்டவருடைய கிருபை மேலானது. இலவசமான தேவ தயவு, இலவசமான தேவனுடைய கிருபை. ஹalleluya. ஒரு சர்ச்சில் எந்திரிச்சு நின்னு ஒரு அருமையான ஒரு சகோதரன் சாட்சி கொடுத்தாராம். அவர் சொன்னாரா, நான் பயங்கரமான பாவத்தில் இருந்தேன், மோசமான ஒரு வாழ்க்கையில் இருந்தேன். ஆனால் கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சு என் பாவத்திலிருந்து, குற்ற உணர்ச்சியிலிருந்து, மனவேதனையிலிருந்து என்னை விடுதலையாக்கினார். அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார் எனக்காக, அவருடைய ரத்தம் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருச்சு அப்படின்னு சாட்சி கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டார். ஆனால் அந்த கூட்டத்தில் ஒரு மத ஆவி பிடிச்ச ஒருத்தர் வந்தாரா, லீகலிஸ்டிக் பர்சன். அவர் எந்திரிச்சுன்னு சொன்னாராம், மன்னிக்கவும், நம்ம சகோதரர் தேவன் என்ன செய்யணுமோ அந்த பங்கை மட்டும் சொல்லிட்டாரு. ஆனா ரட்சிக்கப்படணும்னா நம்மளுடைய பங்குன்னு ஒண்ணு இருக்குது. மனம் திரும்பி கதறி கூக்குரலிட்டு ஓ என்று அழுது மனம் வருந்தி இது அத்தனையும் நம்ம செய்தாதான் நம்ம ரட்சிக்கப்பட முடியும். நம்மளுடைய பங்க பிரதர் சொல்ல மறந்துட்டாரு. பிரதர் அவன் டைரக்டா அவரை பார்த்து கேட்டான், பிரதர் கிறிஸ்து பண்ண பங்கு நீங்க சொல்லிட்டீங்க, அவர் ரத்த சிந்தினார், அவர் செஞ்சு முடிச்சாருன்னு. நீங்க அதுக்காக என்ன பங்கு செஞ்சீங்க, உங்களுடைய பங்கு என்ன, அதையும் சொல்லிருங்கன்னு அந்த பிரதர் ஏன் சொன்னாரா, சாரி எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, ஆமா நான் என்னுடைய பங்குக்கு நான் என்ன செஞ்சேன்றதை நான் சொல்ல மறந்துட்டேன், நானு இதோ சொல்றேன் பாருங்க. அவருடைய பங்குக்கு என்ன அவர் காப்பாத்தினார் சொல்லிட்டேன். என் பங்குக்கு நான் என்ன பண்ணேன் தெரியுமா, துரோகம் பண்ணேன், பாவம் பண்ணேன், அவரை தப்பா பேசினேன், கெட்ட கெட்ட விஷயங்களை பண்ணேன், அவரை விட்டு ஓடி போனேன், அது என் பங்கு. அவருடைய பங்கு, அவர் என்ன தேடி வந்தார், ரத்தம் சிந்தினார், மீட்டெடுத்தார், இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், தேங்க்யூ அப்படின்னு சொல்லி உட்கார்ந்தாராம். இதுதான் கிருபையின் வெளிப்பாடு. மதவாதிகள் வந்து சொல்லுவாங்க, இல்ல 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 கிருபையினால மட்டும் வாழ்க்கை இல்ல, நீ ஒரு சில பிரயாசங்களை செய்ய வேண்டும், நீ ஒரு சில காரியங்களை செய்தால் ஒழிய நீ நல்லா இருக்க முடியாது அப்படி. நல்லா கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை சோம்பேறித்தனத்தின் வாழ்க்கை இல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கையில நிறைய நல்ல கிரியைகளை செய்ய போறோம். நிச்சயமா கர்த்தர் அதுக்காக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறான்னு சொல்லி எபேசியர் 2:10 நம்ம படிக்கிறோம். ஆனா நல்ல கிரியைகள் நிமித்தம் ஒண்ணும் நம்மளுக்கு நன்மை நடக்கல. நன்மை நடந்ததுனால நல்ல கிரியைகளை செய்யறோம். நல்ல கிரியைகள் செய்யறதுனால ரட்சிக்கப்படுறது இல்ல, ரட்சிக்கப்பட்டதுனால நன்மையான காரியங்களை செய்யறோம். கீழ்ப்படுகிறதுனால ஒண்ணும் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது நிமித்தம் கீழ்ப்படுகிறதுக்கான பலனை நம்ம பெற்றுக்கொண்டுட்டு இருக்கிறோம். கைவர்த்தி சொல்லுங்க, நான் கிருபையின் கீழே வாழ்ந்துட்டு இருக்கிறேன். கிருபை பெரியது. முதலாவது கிருபை. கிருபையை பத்தி நம்மளுக்கு இருக்குதே ஒரு வெளிப்பாடு, ஒரு ஞானம், அதை விட கிருபை பெருசு. ஆண்டவர் ஏசாயா 55 கேட்டத்தான் நம்மள்ட்ட கேட்கிறாரு, என்ன நினைச்சுங்கிற என் கிருபை பத்தி, உனக்கு ஒன்னும் தெரியல என் கிருபை பத்தி, நீ என்ன நினைச்சுங்கிற, அதை விட பயங்கரம் என் கிருபைன்றார் ஆண்டவர். ரெண்டாவது, நம்ம தவறுகளை விட கிருபை பெரியது. மூணாவது பாருங்க, தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் கோபாக்கினை விட, தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட்டை விட, பனிஷ்மெண்ட்டை விட அவருடைய கிருபை பெரியது. இன்னொரு டைம் சொல்றேன், கர்த்தருடைய கோபாக்கினையை விட, அவருடைய தண்டனையை விட, அவருடைய கோபத்தை விட அவருடைய கிருபை தான் பெரியது. பாருங்க, ஏசாயா 54 அதிகாரம் 7 வசனத்தை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். Isaiah 54 and verse number 7. Isaiah 54 and verse number 7. தேவன் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வந்து சொல்றாரு பாருங்க. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். இது இப்ப நடக்க போறது இல்ல, இப்ப நம்ம கைவிடவே போறது இல்ல. அப்ப எப்ப நடந்துச்சு? பழைய ஏற்பாட்டு காலம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால்
உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். டிஃபரன்ஸ் பாத்தீங்களா? கான்ட்ராஸ்ட் பாத்தீங்களா? இமை பொழுதுனா ஃபார் ஸ்பிளிட் செகண்ட். ஆனா உருக்கமான கிருபைகள், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். கோபாக்கின இமை பொழுது, வாழ்க்கை முடிவு பரியந்தம், கிருப முடிவு பரியந்தம். 8ஆம் வசனம் பாருங்க. அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமை பொழுது உனக்கு மறைத்தேன். என்ன மாதிரி விஷயம் பாத்தீங்கன்னா, அற்ப காலம், இமை பொழுது. என் முகத்தை நான் உன்கிட்ட மறைச்சனே, அது ஜாஸ்தி நேரம் இல்லப்பா, அது கொஞ்ச நேரம். கொஞ்சம் தான் என் கோபாக்கின கிருபையோட கம்பேர் பண்ண. அடுத்தது பாருங்க. ஆனாலும் நித்திய கிருபை. ஹalleluya, come on. எல்லாரும் சொல்லுங்க, இமை பொழுது கோபாக்கின, நித்தியத்துக்கு கிருபை. அப்ப எது பெருசு? கிருபை பெருசு. நித்தியத்துக்கு கிருபை. நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். இறங்குவேன் பாத்தீங்களா? நான் இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். கைவேற்றி சொல்லுங்க, தேவனுடைய கோபாக்கினை விட, தேவனுடைய நியாய தீர்ப்பை விட அவருடைய கிருபை பெரியது. இப்ப தெரியுதா நம்ம ஏன் கிருபை அதிகமா பிரசங்கம் பண்றோம்னு சொல்லி? ஏன் நம்ம கிருபை மேல போக்கஸ் பண்றோம் அதிகமா? சில பேர் இந்த கேள்வி கேட்பாங்க பாரு, வெறும் கிருபையை பிரசங்கம் பண்றீங்களே, நீங்க ஏன் கொஞ்சம் கோபாக்கினையை கூட ப்ரீச் பண்ணக்கூடாது? கர்த்தர் கோபமா இருக்கிறாருன்னு ஏன் நீங்க சொல்லக்கூடாது? இப்ப முதலாவது நம்ம தெரிஞ்சுக்கணும், எல்லா கோபாக்கினையும் இயேசு கிறிஸ்துவானவர் அவர் மேல ஏற்றுக்கொண்டார். ஆனா நம்ம ஏன் கிருபையை மேக்ஸிமைஸ் பண்ணி நம்ம இப்படி சொல்லாம ஏன் நம்ம கிருபையை அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி ப்ரீச் பண்றோம்? ஏன்னா வேதத்துல ஆண்டவரே சொல்லிட்டார், கோபாக்கின இமை பொழுது, ஆனா கிருபை பெரியது. எது மேல நம்ம மேஜர் பண்ணோம்? கிருபை மேல தான். ஆண்டவரே கிருபையை தான் ஓவரா காமிக்கிறாருன்னா நம்மளும் கிருபையை தான் அதிகமா பிரசங்கம் பண்ணோம். ஏன்னா கிருபை இப்போ ஒரு உடன்படிக்கை. பழைய ஏற்பாட்டுல ரூத் கிருபை பெற்றாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். தாவீது கிருபை பெற்றாருன்னு நம்ம பார்க்கிறோம். நோவா கிருபை பெற்றாரு நம்ம பார்க்கிறோம். இவங்களுக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம் என்னது? அவங்களுக்கு கிருபை ஒரு பொழுதுக்கு மட்டும்தான். கிருபைன்றது அவங்களுக்கு வந்துட்டு போயிருச்சு. கிருபைன்றது அந்த ஏற்ற நேரத்துல மட்டும் கர்த்தர் அவங்க மேல தயவா இருந்தார், அவ்வளவுதான். ஆனா நமக்கு கிருபைன்றது ஒரு உடன்படிக்கை. அப்படின்னா அர்த்தம், இன்டர்வியூக்கு போகும்போதும் கிருபை அவைலபிளா இருக்குது. இன்டர்வியூ முடிச்சுட்டு வேலை ஜாயின் பண்ணி முழுசா வேலை செய்யற வரைக்கும் கிருபை நம்ம கூட தான் இருக்குது. கிருபைன்றது வெறும் குறிப்பிட்ட காலங்களுக்கு நேரங்களுக்கு மட்டும் இல்ல, கிருபைன்றது நித்தியத்துக்கு நம்மளுக்கு அவைலபிளா இருக்குது. அவருடைய கிருபை நம்மளை விட்டு விலகாது. ஹalleluya. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஆண்டவர் சொல்லார், என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை. எல்லாரும் சொல்லுங்க, கிருபை ஒரு உடன்படிக்கை. நான் ஒரு உடன்படிக்கையின் கீழே இருக்கிறேன். Friend, every moment of your life you are under grace. உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு க்ஷண பொழுதும் மாபெரும் தேவ கிருபை உங்க வாழ்க்கையில அவைலபிளா இருக்குது. ஏன்? நம்ம ரூத், டேவிட், நோவாவை போல மொமெண்டரி கிரேஸ் கீழே நம்ம வாழல. வெறும் கொஞ்ச காலத்துல அந்தந்த நேரத்துக்கு மட்டும் வந்துட்டு போற கிருபையின் கீழே நம்ம வாழல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் நிமித்தம் ஒரு உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறோம். கிருபைன்றது நமக்கு ஒரு உடன்படிக்கை. We are in a covenant of grace. அந்த கிருபை மாறவே மாறாது. ஹalleluya. நான் அருமையான தேவன் பாருங்க, பழைய ஏற்பாட்டுல உடன்படிக்கை பத்தி பேசும்போது இஸ்ரவேல் ஜனங்க இந்த 3 நாமங்களை பயன்படுத்துவாங்க. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனேன்னு சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கிறீங்களா? இப்போ ஆபிராமின் தேவனேன்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா கர்த்தர் ஆபிரகாம்னு மாத்திட்டார். கரெக்டா? ஈசாக்கின் தேவனேன்னு சொல்றாங்க, ஏன்னா கர்த்தர் சொல்றாரு உன் வாழ்க்கையில சிரிப்பு இருக்கும், அவங்க ஈசாக்குன்னு பேர் வைக்கிறாங்க. அப்ப ஈசாக்குன்ற பேரும் கர்த்தரிடத்துல இருந்து கிடைச்சதுதான், ஆபிரகாம் என்ற பேரும் கர்த்தரிடத்துல இருந்து கிடைச்சதுதான். ஆனா மூணாவதா பாருங்க, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் சொல்லி இஸ்ரவேலின் தேவன் சொல்லல. ஏன்னா யாக்கோப தேவன் இஸ்ரவேலா மாத்திட்டார். ஆனாலும் தேவன் தான் சொல்றாரு, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்றாரு. ஏன் தெரியுமா அது அவ்வளவு பிரஷஸா இருக்குது? ஏன்னா ஆபிரகாம்ன உடனே விசுவாசம் ஞாபகம் வருது, ஈசாக்குன உடனே அமைதி ஞாபகம் வருது. அவரை சண்டைக்கு இழுக்க முடியாது. சண்டைக்கு இழுத்தா ஈசாக்கு சொல்றாரு அமைதி அமைதின்றார். அவங்க அப்பா சொல்றாரு, உன்னை கடவுளுக்கு நான் பலி கொடுக்குறேன். ஓகே டாட் என்றார். ஐயோ நம்மளுடைய கிணறை இன்னொருத்தன் பிடிச்சிக்கிட்டான், பரவாயில்ல விடுப்பா, வேற இடத்துக்கு போலான்றார். இல்ல ராஜா போ சொல்றாரு, ராஜாட்ட சண்டை போடுறாரு, சரி விடு நான் போறேன்றாரு. ஈசாக்குன உடனே அமைதி. ஒரு நாள் அவங்க அப்பா ஈசாக்க பார்த்து சொல்றாரு, மகன் உனக்கு பொண்ணு பார்க்கணும்டா, சரிப்பா போலாம், நீ போ தேவையில்ல, நான் ஐயாவை அனுப்பி விடுறேன், அவரே போய் பார்த்து வருவாரு. ஓகே டாட்ன்றாரு. ஏன்னா ஈசாக்கு அமைதி, ஆபிரகாம் விசுவாசம், ஈசாக்கு அமைதி. ஆனா யாக்கோபு டக்குன்னு பார்த்துட்டு எதுவும் வரமாட்டேங்குது பாரு. ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வருது? ஏமாத்துறவன், எத்தன், காலவாரி விடுகிறவன், ஒரு சொம்பு கூளை கொடுத்து அவங்க அண்ணன் கிட்ட ஆசீர்வாதத்தை திருடினவன், அவன் வீட்டில் இருக்கிற ஆடுங்களை பலி போட்டு
ஆச்சி மான் மசாலாவை போட்டு செஞ்சு அவங்க அப்பா வயசான கண்ணு தெரியாத அவங்க அப்பாவை ஏமாத்தி ஆசீர்வாதத்தை புடுங்கி தின்னவன், நடு ரோட்ல நடுராத்திரில கர்த்தருடைய தரிசனத்தை பார்த்தவன். ஆனா எல்லாம் வேண்டியது தான். காதலுக்காக 14 வருஷம் அடிமையா வேலை செஞ்சவன், முதல் தடவை ஏமாந்தவன், திரும்பியும் கட்டிக்கினவன், அப்புறம் வாழ்க்கை பூரா நிறைய போராட்டத்தை பார்த்தவன். இப்படித்தான் நம்மளுக்கு ஞாபகம் வருது பாரு. ஆனா ஆண்டவர் என்ன நம்ம சொல்றாரு, அந்த யாக்கோபுக்கு பார், அந்த யாக்கோபுக்கும் நான் தேவனா இருக்கிறேன். ஆபிரகாம் போல விசுவாசத்துல வேலை செய்யும் போது மட்டும் நான் உன் தேவன் இல்ல. ஈசாக்க போல இளைப்பாறுதல் இருக்கும் போது மட்டும் நான் உன் தேவன் இல்ல. யாக்கோபு போல நீ தவறும் போதும் உன் தேவன் தான், நீ விழும்போதும் உன் தேவன் தான், நீ ஏமாத்தும் போதும் உன் தேவன் தான், நீ பாவத்துல தொலைஞ்சு போற நிலையில உன்னுடைய தேவனா இருந்து உன்னை காப்பாத்தி வெளியே கொண்டு வர நான் வல்லவரா இருக்கேன்னு கர்த்தர் சொல்றாரு. கைவேர்த்தி சொல்லுங்க, அவருடைய கோபத்தை விட அவருடைய கிருபை பெரியது. ஹல்லேலூயா. நம்பர் 1, நம்ம நினைச்சு பார்த்ததை விட அவருடைய கிருபை பெரியது. நம்பர் 2, நம்ம தவறுகளை விட அவருடைய கிருபை பெரியது. நம்பர் 3, அவருடைய கோபத்தை விட அவருடைய கிருபை பெரியது. இன்னைக்கு அந்த கிருபை நம்ம கொண்டாட வந்திருக்கிறோம். அந்த கிருபை பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம். கை உயர்த்துங்க. 2024 is a year where we'll experience more of the grace of God. God wants us to live under grace. Don't live under your own works. Live under grace. அப்படின்னா என்ன அர்த்தம்? எடுத்த உடனே நம்ம கீழ்ப்படிதல் மேல ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. எடுத்த உடனே நான் பரிசுத்தமா இல்லையா அப்படின்ற எண்ணம் வரக்கூடாது. எடுத்த உடனே ஜபத்துல வரும்போதெல்லாம் நான் என்னத்துக்கு தகுதின்னு சொல்லி யோசிச்சு வரக்கூடாது. வரும்போதெல்லாம் சொல்லணும், நீங்க நல்லவர். வேலை செய்யும் போது சொல்லணும், உங்க கிரியைகள் முழுமையா செய்து முடிக்கப்பட்டது, நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர், நீங்க செஞ்சிட்டீங்க, நீங்க எனக்காக செஞ்சு முடிச்சதுனால இலவசமா கிருபை பெற்றுக்கொள்றேன். கைவேர்த்தி சொல்லுங்க, என்னுடைய தகுதியை நான் பார்க்க மாட்டேன், என்னுடைய நீதியை நான் பார்த்து வாழ போறது இல்ல, என்னுடைய பரிசுத்தத்து மேல நான் போக்கஸ் பண்ண போறது இல்ல. கைவேர்த்தி சொல்லுங்க, அவருடைய கிருபை மேல என் கண்கள்லாம் பதிய வைக்க போறேன். அவர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் பரிசுத்தர். கைவேர்த்தி சொல்லுங்க, 2024 வருஷம் தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார், தேவன் பராமரிக்கிறவரா இருக்கிறார், தேவன் பாதுகாக்கிறவரா இருக்கிறார், தேவன் சகலத்தை செய்து முடிச்சவரா இருக்கிறார். When you focus on God, when you focus on His finished work on the cross, you are living under grace. யார் யார் குற்ற உணர்ச்சியில வாழ்ந்துட்டு இருக்கிறோமோ இன்னும் கிருபையின் முழுமையை நம்ம அனுபவிக்கலன்னு அர்த்தம். Get out of it in Jesus name. கர்த்தர் உங்களை நீதிமானா மாத்தி இருக்கிறார். யார் யார் உங்களை பத்தியே ஒரு தாழ்வான மனப்பான்மையில வாழ்ந்துட்டு இருக்கிறோமோ நம்ம எல்லாரும் இன்னும் கிருபையின் முழுமையை அனுபவிக்கலன்னு அர்த்தம். நான் சரியில்லை, நான் ஒண்ணு இல்லை, என் வாழ்க்கை இப்படியே போயிடும், எனக்கு சுகமே கிடைக்காது, எனக்கு கடன் பிரச்சனை வெளியே வரவே மாட்டேன், நானும் எங்க தாத்தா மாதிரி சீக்கிரமா இந்த மாதிரி நிறைய விஷயத்தை இழந்துருவேன், நானும் எங்க பாட்டி மாதிரி தான், நாங்களும் காலகாலமா தரித்திரங்க, இனி தரித்திரர்கள், காலகாலமா தோத்தவங்க, இனி தோத்தவங்க, காலகாலமா ஒரு சாராயத்துக்கு அடிமையா இருக்கிறோம், நானும் தான் இந்த சந்ததியில நான் தான் செலக்ட் ஆகிக்கிறேன், நானும் ஒரு அடிமை. இப்படி வாழ்றவங்க கிருபையின் கீழே வாழவே இல்லை. கிருபையின் கீழே வாழ்றவங்க கர்த்தரை பார்த்து சொல்லுவாங்க, என்னுடைய மிஸ்டேக் என்னது, அவருடைய கிருபை பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. ஆமா, நான் யாக்கோப் மாதிரி ஒரு தடவை செஞ்சிடறேன், ஆனா அவர் இன்னும் யாக்கோபின் தேவனா தான் இருக்கிறார், அவர் கிருபையின் தேவனா இருக்கிறார். அப்படி கிருபை பெருசு. உங்க பயபக்தியை கணக்கு போடாதீங்க. அவர் சிலுவையில செஞ்சு முடிச்சதை யோசிச்சு பாருங்க. நீங்க எத்தனை மணி நேரம் பைபிள் படிச்சீங்க, ஜெபம் பண்ணீங்கன்றத பத்தி ரொம்ப கணக்கெடுக்க வேண்டாம். நல்லா கவனிங்க. பைபிள் படிங்க, பிரேயர் பண்ணுங்க. தினந்தோறும் தேவனோட இணைஞ்சிருக்கிற வாழ்க்கை நம்மளுக்கு மிக முக்கியம். ஆனா இந்த பயபக்தி காரியங்களால தான் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார்னு யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா அது தப்பு. கர்த்தர் உங்களை ஏற்கனவே நேசிக்கிறார். எல்லாரும் தெளிவாக கவனிங்க. நீங்க வேதத்தை படிச்ச அந்த நாளும் கர்த்தர் நேசிச்சார், நீங்க படிக்காத அன்னைக்கும் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், நீங்க ஜெபம் பண்ண அன்னைக்கும் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், நீங்க ஜெபம் பண்ணாத போதும் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். God loves you. God loves you. His grace is sufficient. அவருடைய கிருபை மாறாது. இப்ப கிருபைனா என்னது? தகுதி இல்லாதவனுக்கு தேவன் அளிக்கிற தயவு, இலவசமா கிடைக்கிற கர்த்தருடைய பரிசு, சம்பாதிக்காமலே கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். இதுதான் கிருபை. இந்த கிருபை நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. இந்த கிருபை நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும். இந்த கிருபை நம்மளுக்கு நன்மை கொண்டு வரும். நான் சொல்றமே, அமேசிங் கிரேஸ். ஜான் நியூட்டன் இதை எழுதும் போது அவர் ஞாபகப்படுத்துறார், எப்படி ஒரு ஸ்லேவ் ட்ரேடரா இருந்தார், எப்படி ஆப்பிரிக்கா தேசத்துல இருந்து ஜனங்களை ஆட்களை கடத்திட்டு வந்து அவங்களை அடிமைத்தனத்துல வித்து போட்டாரு. ஆனா ஒரு நாள் ஒரு புயல் மத்தியில் ஒரு கப்பல் சிக்கிட்ட போது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார், கர்த்தர் அவரை காப்பாத்தினார். அவர் ஒரு போதகராக உருவாக்கப்பட்டு அமேசிங் கிரேஸ் என்ற பாடலை எழுதுறார். ஏன்னா அடுத்த ஜனங்களை கொலை பண்ணியும் விற்று போட்ட கடத்திட்டு வந்த ஒரு நபரை கர்த்தர் சந்திச்சு ஒரு அப்போஸ்தலனா மாத்துவாரா? அது பேர் என்னது? கிருபை. அதிசயமான கிருபை, ஓவரான கிருபை. ஆனா ஓவரா இருக்கிற கிருபை, கிருபை ஓவரா தான் இருக்குது. கிருபை நம்மளுடைய வாழ்க்கையை மாத்தும். எத்தனை பேருக்கு நம்மளுடைய ஸ்டோரி ஞாபகம் இருக்குது இன்னைக்கு? Our story is the story of the grace of God. Amen.
இன்னைக்கு கிருபை நம்மளுக்கு அதிகமான அர்த்தம் கொண்ட வார்த்தையா மாறட்டும், ஒரு வெளிப்பாடா மாறட்டும், ஒரு தெளிவு வரட்டும். கிருபை ஆச்சரியமானது. அந்த ஆச்சரியமான கிருபையின் கீழே நான் வாழ்ந்துட்டேன். பல வருஷங்களுக்கு முன்னாடி பில்லின்ற ஒரு மோசமான ஒரு நபர் தன்னுடைய குற்றங்களுக்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டார். ஆனா அந்த சிறைச்சாலையில பில்லி தன்னுடைய மரண தண்டனை நாளுக்காக காத்திருக்கும் போது ஒரு சாப்ளன், அங்க ஆராதனை நடத்துற பிரேயர் ஹால்ல இருக்கிற ஒரு பிரதர் அவரை கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்தி அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய வாழ்க்கை மாற்றினது மட்டும் இல்லாம அநேக மரண தண்டனை கைதிகளை அவர் கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்தினார். ஒரு இவாஞ்சலிஸ்டாவே மாறிட்டார் பில்லி. எங்க? அந்த பிரிசன்ல. அவருடைய மரண தண்டனையின் அந்த நாள் வந்த உடனே நிறைய ஜனங்க வந்திருந்தாங்களா அதை பார்க்கிறதுக்கு. அவருடைய சாப்ளன் வந்திருக்கிறாரு. அவரை எலக்ட்ரிக் சேர்ல அமர செய்து அந்த வழியாக அவருக்கு மரணத்தை கொடுக்கணும்னு சொல்லி திட்டமிட்டு இருந்தாங்க. ஒரு கர்ட்டனை போட்டிருக்கிறாங்க. உள்ள யார் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுன்னு தெரியல. ஆனா எலக்ட்ரிக் சேர்ல தான் பில்லியை உட்கார வச்சு அதுல கட்டி போடுவாங்க. அது மூலமா தான் தண்டனை அவனுக்கு கிடைக்கும். ஆனா அந்த கர்ட்டன்ஸ் க்ளோஸ்டா இருக்கும்போது வெளியே அத்தனை ஜனங்க பார்க்க வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு சத்தம் கேக்குது. Amazing grace, how sweet the sound that saved a wretch like me. I once was lost, but now I'm saved. Was blind, but now I see. இந்த பாடல் சத்தம் கேட்ட உடனே அங்க இருக்கிற நிறைய பேர் ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. யார் இந்த பாடலை பாடுறது, என்ன ஆச்சு? அவங்க சொன்னாங்களா, இந்த பில்லின்ற மரண தண்டனை கைதி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிருபையினால் மாற்றப்பட்டவர். அவருடைய கடைசி விருப்பம் என்னன்னு கேட்டோம். அப்ப அவர் சொன்னாரு, இந்த பாடலை நான் முழுசா பாடிட்ட பிறகு எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி. அதனாலதான் அவருக்கு பெர்மிஷன் கொடுத்தோன்னு சொல்லி பாடலை பாடி முடிச்சாரு. அந்த ஸ்விட்சை அழுத்துற எக்ஸிகியூஷனரை பார்த்து ஒரு நாட் ஒன்று கொடுத்தாரு. சிக்னல் கொடுத்த உடனே பில்லி கர்த்தரை சந்திக்கிறதுக்காக நேரடியா போய் சேர்ந்துட்டார். பில்லிக்கு அகேன்ஸ்டா கேஸ் கொடுத்து தான் செத்த ஆகணும்னு சொல்லி ஒரு லேடி ரொம்ப நோக்கமா இருந்திருக்கிறாங்க. இந்த மரணத்தை பார்த்துட்ட பிறகு அமேசிங் கிரேஸ் பாடலையும் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றப்பட்டதை கேள்விப்பட்ட உடனே தன்னுடைய சத்ருவா இருந்த இந்த லேடி அழுக ஆரம்பிச்சாங்களா பாருங்க அந்த பாடலை கேட்டு. பில்லி போய் சேர்ந்துட்டாரு. ஆனா தன்னுடைய மரணத்தின் நேரத்துல தன்னுடைய சத்ருவான அந்த சகோதரி ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்க. இது பேர் என்னது? Amazing grace. That is what grace is able to do in our lives. Whatever you are today, my friend, wherever you are, whatever you are going through, grace is greater and this grace is free. எந்த நிலையில நீங்க இருக்கிறீங்களோ, எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, என்ன அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்களோ, கர்த்தருடைய கிருபை பெரியதா இருக்கு. இந்த பெரிதான கர்த்தருடைய கிருபை உங்க தவறுகளை விட, கடன் பிரச்சனைகளை விட, வியாதிகளை விட, உங்களுடைய நீதியின் குறைவை விட, பாவத்தை விட பெருசா இருக்கு. அவருடைய கிருபைக்கு நீங்க இடம் கொடுப்பீங்களா? இடம் கொடுத்து சொல்லுங்க, இயேசுவே என் உள்ளத்துல வாங்க, என்ன ரட்சிங்க, என்ன மாத்துங்க. ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட நபரா இருந்தீங்கன்னா இந்த நேரத்துல கைகளை உயர்த்தி கர்த்தருடைய கிருபைக்கு நன்றி செலுத்தி சொல்லுங்க, கிருபையே சொல்லுங்க எல்லாருமே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே சொல்லுங்க எல்லாருமே, கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது,
உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கைகளை உயர்த்தி கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபை. கைகளை உயர்த்தி சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து இருக்குது. இந்த நேரத்துல சோர்ந்து போன நேரத்துல எல்லாம் அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கைகளை உயர்த்தி கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. சொல்லுங்க எல்லாருமே. மாறாத நல்ல கிருபையே. கைகளை உயர்த்தி எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஓ ரபலா ரபோ ஷெரெபோ கோரியா பரபலா தூனா ரபலா தானா. பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. உடல்ல ஒரு புது பலத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உடல்ல ஒரு புது ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. டயர்ட்னஸ் ஃபெட்டிக் வியாதி நிமித்த ஒரு டயர்ட்னஸ் நீக்கப்பட்டு இருக்குது. பெற்றுக்கொள்ளுங்க. ரிசீவ் இட் ரைட் நவ. ரிசீவ் இட் ரைட் நவ. புது எனர்ஜி பரலோகத்துல இருந்து ஒரு புது பலன் நிரப்பட்டு உங்களுடைய ஜனங்களை ரைட் நவ இன் ஜீசஸ் நேம். நீங்க வியாதியில இருந்ததுனால ரொம்ப பலவீனம் ஆயிட்டீங்க. கர்த்தர் உங்களுக்கு புது பலனை கட்டளையிட்டு இருக்கிறார். ரிசீவ். மனதளவுல ஒரு புது பலனை பெற்றுக்கொள்ளுங்க. பார்க்கலாம் எல்லாருமே. உடைக்கப்பட்ட நிலையில இருக்கிறவங்க சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. குற்ற உணர்ச்சியில இருக்கிறவங்க வெளியே வாங்க இயேசுவின் நாமத்தில். கைவேர்த்தி சொல்லுங்க. நான் நீதிமானா இருக்கிறேன். நான் குற்றவாளி இல்ல. கர்த்தரை அங்கீகரித்திருக்கிறார். கர்த்தரனை பரிசுத்தவானாக்கி இருக்கிறார். Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. ஓ ரவரா ஷிகரே போரியாம் தரமலாம் தனரபலாம். Come on, சத்தமா துதிக்கலாம் அந்த நேரத்துல எல்லாரும் அந்நிய பாஷைகளை. ரீலோ ப்ரோ ஷெபரி பலாம் தூரா பிரகமனமாம் தூரோ லிமாம் ரோந்தோரியா வரரபலாம் தரரி கரபாம் தர. ஹalleluya ஹalleluya. ஒரு புது பலன் இறங்கட்டும் ஆண்டவரே. வயிற்று வலி சுகமாகட்டும். தலைவலி சுகமாகட்டும். பேக் பெயின் சுகமாகட்டும். கேன்சர் கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். மங்கலான கண் பார்வை சுகமாகட்டும் இயேசுவின் நாமத்தில். பிளட் சுகர் லெவல் நார்மல் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தில். பிளட் பிரஷர் நார்மல் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தில். Be healed in Jesus name. Be healed in Jesus name. Cold and fever removed in Jesus name. இயேசுவின் நாமத்தில். ரிபோரேஷரபோ கோரபபரப கலனமாம் தேரரிவலாம் தன. Hallelujah hallelujah hallelujah. கைகளை உயர்த்துங்க. எல்லாரும் கைகளை உயர்த்துங்க. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. அவருடைய கிருபை நம்ம மத்தியில இருக்குது. உங்க கிருபையே மாறாத நல்ல கிருபையே மாறாத கிருபையே. கிருபைக்காக நன்றி. தயவுக்காக நன்றி. ஜீவனுக்காக நன்றி. இயேசுவின் சரீரத்தெல்லாம் நம்ம கையில் எடுத்துக்கலாம். அநேகரோட கர்த்தர் இன்னைக்கு பேசினாரு. அநேகர் கர்த்தர் சுகத்தையும் கொடுத்திருக்கிறார். சரீரத்தில் கர்த்தர் பலனை கொடுத்திருக்கிறார். அநேக வியாதியிலிருந்து விடுதலை ஏற்கனவே கொடுத்துட்டார். அது நீங்க கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிக்க போறீங்க. எஸ். அப்படி சரீரத்தை கையில் எடுத்துங்க. சொல்லுங்க. இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாயிட்டேன். இயேசுவின் காயங்களால் நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். வியாதிக்கும் பலவீனத்துக்கும் அதிகாரம் இல்லை. தீர்காயுசு என்னுடையது. ஆரோக்கியம் என்னுடையது. பாதுகாப்பு என்னுடையது. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. அவருடைய சரீரத்தை உங்களுக்காக.
இயேசுவின் ரத்தத்தை கையில் எடுத்துங்க. சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினால நான் நீதிமான், நான் தேவனுடைய பிள்ளை, கிருபை என்னுடைய உடன்படிக்கை, கிருபை என்னுடைய வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் நான் கிருபை அனுபவிக்க போறேன். என் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையை விட கிருபை பெரியது. எதிர்காலத்து கேள்விகளை விட கிருபை பெரியது. என்னுடைய நிகழ்காலத்து சூழ்நிலையை விட கிருபை பெரியது. சொல்லுங்க, கிருபை நான் பெற்றுக்கொள்றேன். பரிபூர்ண கிருபை நான் அனுபவிக்க போறேன். இயேசுவின் ரத்தத்தின் நிமித்தம் உடைய ரத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கிருபையே சொல்லுங்க எல்லாருமே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கைகளை உயர்த்தி, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த வருஷம் நான் தப்பாம கனி கொடுக்க போறேன். இந்த வருஷம் நான் தப்பாம கனி கொடுக்க போறேன். இயேசுவின் நாமத்தில் நான் தப்பாம கனி கொடுக்க போறேன். தப்பாம கனி கொடுக்க போறேன். இன் ஜீசஸ் நேம். பிதாவே, இந்த நேரத்துல இந்த கூட்டத்துல கலந்திருக்கிற உங்க ஒவ்வொரு பிள்ளைக்காக நாங்க நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, நீங்க நல்லவரா இருக்கிறீங்க, பெரியவரா இருக்கிறீங்க. இந்த வருஷம் நாங்க தப்பாம கனி கொடுக்க போறோம். அநேகர் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், அநேகர் உங்க கிருபையை உணரட்டும், அநேகர் விசுவாசத்தினால வாழட்டும். ஆண்டவரே, மதத்துல இருந்து உங்க உறவுக்குள்ள வரட்டும். ஆண்டவரே, ஆசீர்வதிங்க, தயவுகளால் நிரப்புங்க, பெரிய பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த வருஷம் என்ன நேரிட்டாலும் உங்களுடைய தயவு மாறாதுன்றதை நாங்க பெற்றுக்கொள்றோம். நீங்க கனி கொடுக்க வைக்க போறீங்கன்றதை நாங்க ஞாபகப்படுத்திக்கிறோம், நம்புறோம். நாங்க கனி கொடுக்கறத எதாலையும் தடை செய்ய முடியாதுன்றதை நாங்க அறிக்கை செய்யறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, நன்மைகளால் நிரப்புங்க. இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி பெனடிக்ஷனை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க.